Hello everyone. So day 2 of lead code challenge இன்னைக்கு பார்க்க போற ப்ராப்ளம் சிங்கிள் நம்பர். ஸோ இது ஈஸி லெவல் ப்ராப்ளம். கொஷின் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நமக்கு ஒரு நான் எம்டி அரே கொடுத்துட்டாங்க. அந்த அரேல எல்லா எலமெண்ட்டுமே 2 டைம்ஸ் அப்பியர்ஸ் ஆயிருக்கும். ஆனால் ஒரு எலமெண்ட் மட்டும் 1 டைம் அப்பியர் ஆயிருக்கும். அந்த எலமெண்ட் என்னங்கிறத கண்டுபிடிச்சி நம்ம அவுட்புட்டாக ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ இதுதான் கொஷினை கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸாம்பிள் ஒன்று பார்த்துடலாம். நம்ஸ்னு ஒரு அரே இருக்குது. அதில் 3 வேல்யூஸ் இருக்குது. ஸோ இதில் 2 வந்து 2 டைம்ஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கு, 1 மட்டும் 1 டைம் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஸோ 1 டைம் 1 ப்ரெசென்ட் ஆயிருக்கா, ஸோ 1 வந்து அவுட்புட்டாக ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 5 வேல்யூஸ் இருக்குது. அதில் 1 வந்து 2 டைம்ஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கு, 2 வந்து 2 டைம்ஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கு, 4 மட்டும் சிங்கிள் டைம் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஸோ அவுட்புட்டில் 4ன்னு ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தா நம்ஸ்னு கொடுத்து வெறும் ஒரு சிங்கிள் வேல்யூ மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ சிங்கிள் வேல்யூ கொடுத்தனால நம்ம அதுவே ரிட்டர்ன் பண்ணிட்டோம். ஸோ இதை வந்து இதுக்கு சொல்யூஷன் நம்ம எப்படி எழுதணும்னா, லீனியர் ரன் டைம் காம்ப்ளெக்சிட்டிலையும் கான்ஸ்டன்ட் எக்ஸ்ட்ரா ஸ்பேஸை யூஸ் பண்ணி இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணலாம். ஸோ இதுக்கு நான் யூஸ் பண்ணுறது 2 அப்ரோச் யூஸ் பண்ண போகிறேன். ஒன்று சார்ட்டிங் யூஸ் பண்ணி சால்வ் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட்டு எக்ஸ்ஆர் ஆப்ரேஷன் யூஸ் பண்ணி இந்த ப்ராப்ளமை எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் அப்ரோச் எப்படின்னு பார்த்துடலாம். ஸோ இதை நான் ஏன் சார்ட்டிங் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுறேன்னா, ஸோ கொஷினில் என்ன கொடுத்துருப்பாங்க, ஒரு அரே இருக்கும். அந்த அரேல சிங்கிள் எலமெண்ட்டை தவிர பாக்கி எல்லா எலமெண்ட்டுமே 2 டைம்ஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்களா. ஸோ அந்த அரேவை சார்ட் பண்ணும்போது சேமாக இருக்கிற எல்லா எலமெண்ட்டுமே பக்கத்தில் வந்துடும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 1 வந்து 2 டைம்ஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஸோ 1 பக்கத்தில் 1 இருக்குது. ஸோ 2 வந்து 2 டைம்ஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஸோ 2 பக்கத்தில் 2 இருக்கா. ஸோ இதுமாரி அட்ஜசன்ட் பேர்ஸ்லாம் கம்பேர் பண்ணும்போது எந்த வேல்யூ வந்து நாட் ஈக்குவல்னு வருதோ அந்த வேல்யூ தான் அந்த அரேல இருக்கிற சிங்கிள் எலமெண்ட். ஸோ இதுதான் தாட் ப்ராசஸ். ஓகேவா. ஸோ நம்ஸ்னு ஒரு அரே இருக்குது. அந்த அரே ஃபஸ்ட்டு சார்ட் பண்ணுறோம். சார்ட் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஃபார் லூப்பில் அந்த ஃபார் லூப் வந்து 0ல் ஸ்டார்ட் ஆகணும். லென் ஆஃப் நம்ஸ் மைனஸ் 1. ஸோ இதுக்கு என்ன அர்த்தம்னா, இந்த அரேயோட லென்த் என்ன செக் பண்ணணும். அரேயோட லென்த் என்ன 5. ஸோ 5 - 1 4. ஸோ 4 டைம்ஸ் இந்த லூப் வந்து ரன் ஆகணும். ஸோ நான் ஏன் 2 போட்டிருக்கேன்னா இதை நான் அப்புறம் சொல்கிறேன் என்னன்னு. ஸோ நெக்ஸ்ட் ஒரு இஃப் கண்டிஷன், இஃப் நம்ஸ் ஆஃப் ஐ நாட் ஈக்குவல் நம்ஸ் ஆஃப் ஐ ப்ளஸ் 1 கண்டிஷன் செக் பண்ணும். ஐயோட வேல்யூ என்ன 0. ஸோ 0 நாட் ஈக்குவல் டு நம்ஸ் ஆஃப் ஐ ப்ளஸ் 1. ஸோ 0 + 1 1. ஸோ அரேல 0th இண்டெக்ஸ்லையும் ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்லையும் என்ன வேல்யூ இருக்கோ அது நாட் ஈக்குவல்டான்னு செக் பண்ணும். ஸோ 0th இண்டெக்ஸில் என்ன வேல்யூ இருக்குது, 1 இருக்குது. ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸில் என்ன வேல்யூ இருக்குது, 1 இருக்குது. ஸோ 1 நாட் ஈக்குவல் டு 1 அப்படி பார்த்தா கண்டிஷன் ஃபெயில் ஆகிடும். ஸோ கண்டிஷன் ஃபெயில் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும், 1 ஐயோட வேல்யூ வந்து 1 இன்க்ரிமெண்ட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு இஃப் நம்ஸ் ஆஃப் இப்போ ஐயோட வேல்யூ என்ன 1. ஸோ அரேயோட ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸில் இருக்கிற வேல்யூவும் அரேயில் இருக்கிற செகண்ட் இண்டெக்ஸ் வேல்யூவும் கண்டிஷன் செக் பண்ணும். அப்படி பார்த்தா அரேயில் ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸில் என்ன இருக்குது, 1 இருக்குது. அரேயோட செகண்ட் இண்டெக்ஸில் என்ன இருக்குது, 2 இருக்குது. ஸோ 1 நாட் ஈக்குவல் டு 2 அப்படி பார்த்தா கண்டிஷன் ட்ரூ ஆகும். ட்ரூ ஆனிச்சுன்னா ரிட்டன் நம்ஸ் ஆஃப் ஐ. எதை ரிட்டன் பண்ணும்னா, அரேயோட ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸில் என்ன வேல்யூ இருக்கோ அதை ரிட்டன் பண்ணும். ஏன்னா ஐயோட வேல்யூ 1 தானே. ஸோ ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் என்ன வேல்யூ இருக்குது, அதுவும் 1. ஸோ அப்படி ரிட்டர்ன் பண்ணிச்சுன்னா, ஸோ இது என்ன ரிட்டர்ன் பண்ணுன்னா 1ங்கிற வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணும். ஸோ அப்படி 1ன்னு ரிட்டர்ன் பண்ணிச்சுன்னா கோட் அப்படியே தப்பு. ஏன்னா 1 வந்து 2 டைம்ஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. நம்மள்ட்ட என்ன கேட்டிருப்பாங்கன்னா, அரேல எந்த வேல்யூ வந்து சிங்கிள் டைம் ப்ரெசென்ட் ஆயிருக்கோ அதை தான் ரிட்டர்ன் பண்ண சொல்லியிருப்பாங்க. ஸோ இதுமாரி கண்டிஷன் நம்ம வராமல் இருக்கிறதுக்கு தான் இங்கே நான் 2ங்கிற இன்க்ரிமெண்ட்டாக யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஆக்சுவலாக அது எப்படி ஒர்க் ஆகுனா, ஸோ இனிஷியலாக ஐயோட வேல்யூ என்ன இருக்கும், 0ன்னு இருக்கும். ஸோ இது எப்படி இன்க்ரிமெண்ட் ஆகுனா, நார்மலாக 0th இண்டெக்ஸில் இருக்கும், அப்புறம் ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸுக்கு போகும், அப்புறம் செகண்ட் இண்டெக்ஸ் போகும், அப்புறம் தேர்ட் இண்டெக்ஸ் போகுமா. ஸோ இது வந்து நார்மல் ஐ இன்க்ரிமெண்ட் இப்படி தான் இன்க்ரிமெண்ட் ஆகும். ஸோ நம்ம இங்கே 2ங்கிற இன்க்ரிமெண்ட்டாக யூஸ் பண்ணிக்கிறதுனால ஐயோட வேல்யூ எப்படி இன்க்ரிமெண்ட் ஆகுனா, ஃபர்ஸ்ட் 0th இண்டெக்ஸில் இருக்கும். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் மூவ் ஆகாமல் டேரெக்டாக செகண்ட் இண்டெக்ஸ் மூவ் ஆகிடும். ஏன்னா 2 ஸ்டெப் இது இன்க்ரிமெண்ட் ஆகும். புரியுதா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நார்மலாக ஐயோட வேல்யூ 0ல் இருக்கும். ஸோ 0க்கு அப்புறம் 2ங்கிற இன்க்ரிமெண்ட்டை யூஸ் பண்ணியிருக்கிறதுனால ஐ வந்து ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸுக்கு போகாமல் டேரெக்டாக செகண்ட் இண்டெக்ஸுக்கு போயிடும். ஏன்னா நம்ம என்ன சொல்லியிருந்தோம், அட்ஜசன்ட் பேர்ஸை கம்பேர் பண்ணணும்னு சொல்லியிருந்தோம். ஸோ 1ஓட அட்ஜசன்ட் என்ன 1. ஸோ 1 ஒரு பேரு. ஸோ அதுக்கப்புறம் 1 2 கம்பேர் பண்ணக்கூடாது. ஏன்னா ஆல்ரெடி நம்ம வந்து 1ங்கிற பேரை கம்பேர் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு 2ங்கிற அட்ஜசன்ட் பேர்ஸை தான் கம்பேர் பண்ணணும். ஸோ அதனால தான் இங்கே நான் 2ங்கிற இன்க்ரிமெண்ட்டாக யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அப்படி பார்த்தா ஃபஸ்ட்டு இது 1 கம்பேர் பண்ணிவிடும். நெக்ஸ்ட்டு 2 கம்பேர் பண்ணும்போது அரேல செகண்ட் இண்டெக்ஸில் என்ன வேல்யூ இருக்குது, 2 இருக்குது. தேர்ட் இண்டெக்ஸில் என்ன வேல்யூ இருக்குது, 2 இருக்குது. ஸோ 2 நாட் ஈக்குவல் டு 2 கண்டிஷன் செக் பண்ணும். கண்டிஷன் வந்து ஃபெயில் ஆகிடும். ஸோ அப்படி ஃபெயில் ஆகும்போது ஐயோட வேல்யூ எப்படி இன்க்ரிமெண்ட் ஆகும்னா, ஸோ தேர்ட் இண்டெக்ஸுக்கு போகும். அதுக்கப்புறம் என்ன ஆகும்,
ஃபோர்த் இண்டெக்ஸுக்கு போகுமா? ஸோ ஃபோருங்கிற ஒரு இண்டெக்ஸே இல்லை. ஸோ அப்படி இண்டெக்ஸ் இல்லைன்னா அன்பவுண்ட் ஆகிடும். ஸோ ஃபார் லூப்பும் ரன் ஆகிறத நிப்பாட்டிடும். ஸோ இப்போ நம்ம வந்து எந்த வேல்யூமே ரிட்டர்ன் பண்ணல. ஸோ எந்த வேல்யூ ரிட்டர்ன் பண்ணால் சிங்கிள் எலமெண்ட் கிடைக்குங்கிறத பார்க்கணும். ஸோ நம்ம வந்து ஃபார் லூப் ரன் பண்ணோம், எந்த வேல்யூமே நம்ம ரிட்டர்ன் பண்ணல. ஸோ எந்த வேல்யூ ரிட்டர்ன் பண்ணால் சிங்கிள் எலமெண்ட் வரும்னா, அரேயோட லாஸ்ட்டாக என்ன வேல்யூ இருக்கோ, அரேயோட லாஸ்ட் வேல்யூ என்ன இருக்கோ அதை ரிட்டர்ன் பண்ணும்போது நமக்கு சிங்கிள் எலமெண்ட் கிடைச்சிரும். ஸோ அதுதான் ரிட்டர்ன் நம்ஸ் ஆஃப் -1. ஸோ -1 எதை மீன் பண்ணுதுன்னா, அரேல இருக்கிற லாஸ்ட் எலமெண்ட்டை -1 மீன் பண்ணும். ஸோ அப்படி பார்த்தா எதை ரிட்டர்ன் பண்ணுன்னா, 4ங்கிற வேல்யூவை சிங்கிள் எலமெண்ட்டாக ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இந்த அரேல 4 தான் சிங்கிள் எலமெண்ட். ஸோ கண்டிஷன் ட்ரூ ஆகிடும். ஸோ ஃபர்ஸ்ட் அப்ரோச் யூஸ் பண்ணி நான் கோட் எழுதியிருக்கேன். ஸோ இதை வந்து ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்ம எழுதியிருக்க கோடு கரெக்டாக ரன் ஆயிடுச்சு. ஸோ என்ன எம்எஸ்லனா 112ங்கிற ரன் டைம் காம்ப்ளெக்சிட்டியில் நம்ம கோடு வந்து ரன் ஆயிருக்கு. ஸோ ஆக்சுவலாக ஏன் இது இவ்வளோ டைம் எடுத்துக்குதுன்னா, ஸோ நம்ம என்ன அப்ரோச் யூஸ் பண்ணோம்? சார்ட்டிங் யூஸ் பண்ணோம். ஸோ சார்ட்டிங் யூஸ் பண்ணி ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது அதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி எப்போதுமே பிக் ஆஃப் அண்ட் லாக்ங்கிற டைம் காம்ப்ளெக்சிட்டியில் தான் ரன் ஆகும். ஸோ போன வீடியோவில் ஒருத்தர் டவுட் கேட்டிருந்தீங்க, ஸோ எப்படி ப்ரோ டைம் காம்ப்ளெக்சிட்டி நம்ம வந்து கால்குலேட் பண்ணுறதுன்னு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம சார்ட்டிங் யூஸ் பண்ணுறோம். ஸோ சார்ட்டிங்கோட டைம் காம்ப்ளெக்சிட்டி எப்போதுமே பிக் ஆஃப் அண்ட் லாகன். ஸோ இது வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு ஃபார் லூப் ஓப்பன் பண்ணுறோம். அந்த ஃபார் லூப்புக்கு டைம் காம்ப்ளெக்சிட்டி எப்படி எடுத்துக்கணும்? ஸோ இந்த ஃபார் லூப் வந்து நம்ம எது வரைக்கும் ரன் பண்ணுறோம்? n டைம்ஸ் ரன் பண்ணுறோம். ஸோ அதனால இந்த ஃபார் லூப்போட டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து பிக் ஆஃப் n. ஸோ நெக்ஸ்ட் ஒரு இஃப் கண்டிஷன் இருக்குது. அந்த இஃப் கண்டிஷனை எப்படி செக் பண்ணுறோம்? n நம்பர்ஸை செக் பண்ணுறோம். ஸோ இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டியும் பிக் ஆஃப் n. ஸோ இந்த டைம் காம்ப்ளெக்சிட்டியில் எது வந்து பெரிய டைம் காம்ப்ளெக்சிட்டின்னு பார்த்தா, சார்ட்டிங்கோட டைம் காம்ப்ளெக்சிட்டி தான் பெருசு. ஸோ பிக் ஆஃப் n லாகன். ஸோ அதனால தான் இந்த ப்ராப்ளத்தோட டைம் காம்ப்ளெக்சிட்டி பிக் ஆஃப் n லாகன். ஸோ இப்போ புரியுதா? ஸோ நெக்ஸ்ட் அப்ரோச்சில் ஸோ இந்த பிக் ஆஃப் n லாகனை எப்படி ஆப்டிமல் பண்ணி நம்ம பிக் ஆஃப் என்னங்கிற டைம் காம்ப்ளெக்சிட்டியை கொண்டு வரலான்னு பார்க்கலாம். என்ன அப்ரோச் எப்படின்னு பார்த்துடலாம். ஸோ இதுக்கு நான் ஏன் எக்ஸ்ஆர் யூஸ் பண்ணுறேன்னா, ஸோ எக்ஸ்ஆரோட ஃபங்க்ஷன்னா சேம் நம்பராக இருந்துச்சுன்னா 0ங்கிறத ரிட்டர்ன் பண்ணும், டிஃப்ரெண்ட் நம்பராக இருந்துச்சுன்னா 1ங்கிற வேல்யூ ரிட்டர்ன் பண்ணுமா? ஸோ அதை எப்படி ரிட்டர்ன் பண்ணுன்னா, டேரெக்டாக நம்பர்ஸை கம்பேர் பண்ணாது. ஒரு நம்பர் இருக்குன்னா அதை பைனரியாக கன்வெர்ட் பண்ணி அந்த நம்பர்ஸுக்கு தான் எக்ஸ்ஆர் செக் பண்ணும். ஸோ ஓகேவா? ஸோ நம்ஸ்னு ஒரு அரே இருக்குது. ஸோ இதை எக்ஸாம்பிள் எடுத்துங்க. நெக்ஸ்ட்டு எக்ஸுங்கிற வேரியபிளுக்கு 0ங்கிற வேல்யூ நான் வந்து அசைன் பண்ணுறேன். நெக்ஸ்ட் ஒரு ஃபார் லூப்பில் ஃபார் ஐ இன் நம்ஸ். ஸோ இதுக்கு என்ன அர்த்தம்னா, ஐயோட வேல்யூவும் அந்த அரேயில் இருக்கிற வேல்யூஸும் சேமாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ ஃபஸ்ட்டு ஐ ஈக்குவல் டு 2ஆக இருக்கும், அப்புறம் இன்க்ரிமெண்ட் ஆகும்போது மறுபடியும் 2ஆக இருக்கும், அப்புறம் வந்து இன்க்ரிமெண்ட் ஆகும்போது மறுபடியும் 1ஆக இருக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ். ஸோ இந்த சிம்பிளுக்கு பேர் என்னன்னா, நார்மலாக கேரட்னு சொல்லுவாங்க, CARET. ஸோ ப்ரோக்ராமிங்னா பார்த்தீங்கன்னா பிட்வைஸ் எக்ஸ்ஆர் ஆப்ரேட்டர்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு வந்து நம்ம செக் பண்ணணும். இப்போ ஸோ எக்ஸோட வேல்யூ என்ன இருக்குது? இனிஷியலாக 0ன்னு அசைன் பண்ணிட்டோமா? ஸோ எக்ஸோட வேல்யூ 0, அதோட பைனரி ரெப்ரசன்டேஷன் என்னன்னா 0 0 0 0. ஸோ நெக்ஸ்ட் ஐயோட வேல்யூ என்ன இருக்குது? ஐயோட வேல்யூ 2ஆ? ஸோ அதோட பைனரி வேல்யூ என்னன்னா 0 0 1 0. இந்த ரெண்டுத்துக்கும் நம்ம பிட்வைஸ் எடுக்கும்போது, பிட்வைஸ் எக்ஸ்ஆர் எடுக்கும்போது என்ன வேல்யூ வரும்னா 0 0 1 0. ஏன்னா 0 0 சேமாக இருக்குது. ஸோ சேமாக இருந்துச்சுன்னா 0 ரிட்டர்ன் பண்ணும், டிஃப்ரெண்டாக இருந்துச்சுன்னா 1 ரிட்டர்ன் பண்ணணும்னு சொன்னா. ஸோ இந்த ஒரு இது மட்டும் தான் டிஃப்ரெண்டாக இருக்குது. ஸோ 1 ரிட்டர்ன் பண்ணுது. ஸோ இந்த பைனரி வேல்யூ எந்த இன்டீஜர் வேல்யூக்கு ஈக்குவலாக இருக்குன்னு பார்க்கணும். ஸோ எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா 2க்கு ஈக்குவலாக இருக்குது. ஸோ எக்ஸோட வேல்யூ வந்து 0லேருந்து 2ஆக சேஞ்ச் ஆகிடுது. ஸோ நெக்ஸ்ட்டு ஐயோட வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகுமா? ஸோ இப்போ ஐயோட வேல்யூ வந்து 2. ஸோ மறுபடியும் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பிட்வைஸ் எக்ஸ்ஆர் ஆஃப் ஐன்னு செக் பண்ணும். ஸோ எக்ஸோட வேல்யூ என்ன இருக்குது? 2. 2ஓட பைனரி வேல்யூ வந்து 0 0 1 0. மறுபடியும் ஐயோட வேல்யூ என்ன? 2. ஸோ 2ஓட பைனரி வேல்யூ வந்து 0 0 1 0. ஸோ இதுக்கு ரெண்டுத்துக்கும் பிட்வைஸ் எக்ஸ்ஆர் எடுக்கும்போது என்ன வேல்யூனா 0 0 0 0ன்னு வரும். ஏன்னா எல்லா வேல்யூஸுமே சேமாக இருக்குது. ஸோ அதனால 0 ரிட்டர்ன் பண்ணுது. ஸோ இந்த பைனரி வேல்யூ எந்த இன்டீஜர் வேல்யூக்கு ஈக்குவலாக இருக்குன்னு பார்க்கணும். எதுக்கு ஈக்குவலாக இருக்குது? 0க்கு ஈக்குவலாக இருக்குது. ஸோ மறுபடியும் எக்ஸ் வந்து 0வாக அசைன் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட்டு ஐயோட வேல்யூ எப்படி என்ன சேஞ்ச் ஆகும்னா 1ன்னு சேஞ்ச் ஆகும். ஸோ இதுக்கு பிட்வைஸ் எடுக்கும்போது எக்ஸோட வேல்யூ என்ன? 0 0 0 0வா? ஸோ ஐயோட பைனரி வேல்யூ வந்து 0 0 1 0 0 0 1. ஸோ இந்த ரெண்டுத்துக்கும் எக்ஸ்ஆர் எடுக்கும்போது என்ன வேல்யூ வரும்னா 0 0 0 1. ஸோ இது எந்த இன்டீஜருக்கு ஈக்குவலாக இருக்குன்னா 1ங்கிற இன்டீஜருக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ ஆன்சர் நமக்கு எப்படி ரிட்டர்ன் பண்ணணும்னா 1ன்னு ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இந்த அரேல பார்த்துக்கிட்டிங்கன்னா 2 வந்து 2 டைம்ஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கு.
ஸோ இதை ரிட்டர்ன் பண்ண முடியாது. எந்த எலமெண்ட் சிங்கிள் டைம் ப்ரெசென்ட் ஆயிருக்குன்னா ஒன்று தான் சிங்கிள் டைம் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஸோ நமக்கு ஆன்சரும் வந்து ஒன்றுங்கிற ஆன்சர் ரிட்டர்ன் பண்ணிடும். ஸோ ரிட்டர்ன் எக்ஸு. ஸோ இதை வந்து நான் லீட் கோடில் எப்படி சால்வ் பண்ணலான்னு காட்டுறேன். ஸோ செகண்ட் அப்ரோச் யூஸ் பண்ணி இங்கே நான் கோட் எழுதியிருக்கேன். இதை இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா போன அப்ரோச்சை விட இந்த அப்ரோச் வந்து 93ங்கிற ஒரு கம்மியான ரன் டைம்லேயே பர்ஃபார்ம் பண்ணிடுச்சு. ஸோ ப்ரீவியஸாக ஆல்ரெடி நிறைய யூசர் வந்து சால்வ் பண்ணியிருப்பாங்களே, அவங்கள விடலாம் நம்ம கோடு வந்து நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ அதுதான் பீட்ஸ் 99% ப்ரீவியஸாக இருந்த சொல்யூஷனை விட நம்ம சொல்யூஷன் வந்து நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணியிருக்குன்னு அர்த்தம். ஸோ ஃபைனலாக நம்ம 2 அப்ரோச் யூஸ் பண்ணி இந்த ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் அப்ரோச்சை பொறுத்த வரைக்கும் டைம் காம்ப்ளெக்சிட்டி என்ன வருதுன்னா பிக் ஆஃப் என் லாக் என்ன வருது. ஸோ அதை செகண்ட் அப்ரோச்சில் பிக் ஆஃப் என்னங்கிற டைம் காம்ப்ளெக்சிட்டிக்கு ஆப்டிமல் பண்ணி நம்ம சொல்யூஷன் எழுதணும். ஸோ அவங்க கொஷினில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா டைம் காம்ப்ளெக்சிட்டி எப்படி இருக்குன்னா பிக் ஆஃப் என்னன்னு இருக்கணும், ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி வந்து பிக் ஆஃப் ஒன்னு இருக்கணும். ஸோ நம்ம செகண்ட் அப்ரோச்சுக்கு டைம் காம்ப்ளெக்சிட்டி எப்படி கால்குலேட் பண்ணுறதுனா, ஸோ ஒரு ஃபார் லூப் எழுதியிருக்கோம் ஃபார் ஐ இன் நம்ஸ். ஸோ இந்த ஃபார் லூப் வந்து என் டைம்ஸ் என்ன ஆக போகுது, அந்த அரேல எத்தனை வேல்யூஸ் இருக்கோ அத்தனை டைம்ஸ் என்ன ஆக போகுது, ஸோ என் டைம்ஸ் என்ன ஆக போகுது. ஸோ டைம் காம்ப்ளெக்சிட்டி பார்த்தா பிக் ஆஃப் என். ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி எப்படி கால்குலேட் பண்ணுறதுனா நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு வேரியபிள் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 0ன்னு ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் தானே யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதோட ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி பிக் ஆஃப் 1. ஸோ அவங்க கேட்ட மாதிரியே நம்ம அதுக்கு சொல்யூஷன் எழுதிட்டோம். ஸோ இந்த அப்ரோச்சில் ஏதாச்சும் இந்த 2 அப்ரோச்சில் ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட்டில் கேளுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். Love you.